வணக்கம். நோயாளி ஆனாலோ அல்லது வயதாகி போனாலோ சாவு என்பது ஒரு செடியிலேருந்து பூ விடுற மாதிரி இருக்கும். செடியை ஒழித்து பூ பறிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்படித்தான் மரணங்கிறது ரொம்ப அமைதியாக பொதுமையாக நிதானமாக யாரும் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். என்னுடைய குறைகளை முகநூல், யூடியூப்பு, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வச்சா உறவினர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. எங்களை அசிங்கப்படுத்துகிற, இல்லை ஏன் போடுறேன்றாங்க. இந்த குறையை நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? ஒரு 3 மாதம் ஒரு பிரச்சனை. அதில் 8 மணி வரைக்கும் பார்வை இயல்பாக இருக்குது. அதுக்கு இருந்து திரும்ப சாயங்காலம் வரைக்கும் பார்வை குறைஞ்சி போயிடுது. கண்ணை ஒரு செக் பண்ணி கண்ணுக்கு பவர் மாற்றிட்டேன். அப்போது பகலில் மட்டும் ஏன் கண்ணு கூசு புரியல. அவர் கிளாஸ் அப்போ சொன்னார் அவர், நீங்கள் இப்போ கூலி கிளாஸ் போடுங்கன்னாங்க. கூலி கிளாஸ் அதிகம் போகுது, நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இல்லைவே எனக்கு ஆர்டினரி பிளாக் ரைட்டை கொடுங்கன்னு கொடுத்துட்டேன். அதான் போட்டிருக்கேன். ஆனால் இந்த கண்ணு ஒருவேளை கலரில் கிளாஸ் போட்டுத்தேன்னா எனக்கு கண்ணு கூசாதான் எனக்கு தெரியல. சரி, ஒருவேளை கண்ணில் புற வளர்ந்து போச்சா, அது அதிகமாக இருக்கான்னு தெரியல. சரி, நேற்று அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணி பேசினேன். வாங்கண்ணா. சரி, நீங்கள் போயிட்டு கண்ணை செக் பண்ணுவோம். கண்ணு புறையா செக் பண்ணணும், இல்லை கூலி கிளாஸை தேவைப்பட்டால் நம்ம பவர் கிளாஸை கூலி கிளாஸை மாற்றிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். போகலாம் அப்படின்னேன். சரி, நாங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லை. காலையில் சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி ஆடி வெள்ளின்றாங்க. கிளம்பி போயிட்டாங்க. வீட்டில் உட்காந்துருக்கேன். நான் சாயங்காலம் கூப்பிட்டு போகிறேன்றாங்க. சாயங்காலம் போய் கண்டு செக் பண்ணுறது. இந்த பிரச்சனை கண்டுபிடிக்கவே 3 மாதமாக ஆகுது. வாழ்க்கையில் இதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது? நான் முடிச்சிட்டேன். கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. எனக்கு தூக்கத்தை கொடுத்தா என்ன? சரி, செத்துட்டு போகிற நீ வாழ்க்கை பாருங்க. நைட்டு என்ன நடக்கிறதே தெரிய மாட்டேங்குது. தூக்கத்தில் தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வந்தா என்னதான் பண்ணுறது தெரியல. அது சாவுங்கிறது இருந்துச்சு. வியாதிங்கிறதுலாம் சித்திரவதை பண்ணக்கூடாதுங்க. வரலாம், ரொம்ப 1 நாள் 2 நாள் பரவாயில்ல. அவன் நெடுக்க நிம்மதி எல்லாமே இருந்தால் என்ன ஆகும்? நான் எல்லாத்தையும் கேட்டேன். இது ஒரு அவங்க தூக்கபத்திரம் கொடுங்கன்னு பல நண்பர்களோட கேட்டேன். யாரும் எனக்கு உதவி பண்ணல. குறை மட்டும் சொல்லுவாங்க, அதே போட்டேன் இதே போட்டால் எல்லாம் பண்ண கரெக்டு, எல்லாம் யோக்கியமாக தான் பேசுகிறீங்க. என் நிலமை என்ன தெரியுமா உங்களுக்கு? அது தெரியதான் இல்லை. கொடுமைங்க. இப்படி தான் எதிரி கூட சாவு வரக்கூடாதுங்க. இந்த நிலைமை வரையவே கூடாது. திருப்பவும் கேட்குறேன், யாராவது நல்ல பண்ணுறீங்க யாராவது இருந்தால் என்னை பாருங்கள். நீங்கள் என்னை பார்த்துட்டு இவர் தூக்கபாத்திரம் கேட்குறாரு, திவிர கேட்குறாரு அப்படின்னு கொடுக்காம விட்டு போயிடுங்க. பாருங்கள், என் நிலைமை பாருங்கள். நான் எப்படி நடக்க முடியாமல் தடுமாறுறேன், எப்படி சித்திரப்படுற பார்த்துட்டு இன்னும் நல்லா முடிவு எடுக்க. யாராவது முன்னுக்கு வாங்க, என்னை பார்த்து முடிவு போட்டுங்க. நன்றி.